நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களை யாரோ கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? கூகுளுக்கு உங்கள் வயசு, உங்கள் லொக்கேஷன், ஏன் உங்கள் மனசில் இப்போ என்ன ஓடிட்டுருக்குன்னு கூட தெரியும். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலை. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது நம்ம உலகம். இன்றைக்கி நம்ம இன்டர்நெட்டோட டார்க் சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்டர்நெட்டுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிற இந்த உலகம் ஒரு பெரிய பனிக்கட்டி மாதிரி. மேலே தெரிகிற கூகுள், ஃபேஸ்புக்லாம் வெறும் 4% தான். மீதி 96% விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாத டீப் வெப் மற்றும் டார்க் வெப்பில் தான் இருக்குது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. கூவிடா. டீப் வெப்னா பயப்படாதீங்க, நம்ம இமெயில், பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ப்ரைவேட்டாக ஸ்டோர் ஆகியிருக்க இடம் தான் அது. ஆனால் டார்க் வெப், அதுதான் விஷயம். நம்ம எல்லோரும் ஃப்ரீயாக ஆப்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இஃப் யூ ஆர் நாட் பேயிங் ஃபார் த ப்ராடக்ட், தென் யூ ஆர் த ப்ராடக்ட். நீங்கள் ஒரு ஷூ பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினா அடுத்த நிமிஷம் இன்ஸ்டாகிராமில் அதே ஷூ ஆட் வரும். இது கோஇன்சிடென்ஸ் இல்லை, டேட்டா ட்ராக்கிங். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா. நீங்கள் ஒரு போஸ்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு அது போயிடும்னு நினைக்கிறீங்களே, இங்கே எதுவுமே டெலீட் ஆகாது. இன்டர்நெட்டில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆகும். நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கமெண்ட் கூட இங்கே தான் இருக்குது. நம்ம நிறைய பேர் கவனிச்சிருப்போம், நம்ம ஏதாவது ஒரு பொருளை பற்றி பேசுவோம், ஆனால் சர்ச்சே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அடுத்த நிமிஷம் இன்ஸ்டாகிராமில் அதே பொருள் ஆடாக வரும். நம்ம மைக்ரோஃபோன்ஸை ஆப் கண்காணிக்குதுன்னு ஒரு பெரிய விவாதமே ஓடிட்டுருக்கு. கம்பெனிஸ் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம டேட்டாவை ப்ரெடிக்டிவ் அல்காரிதம்ஸ் வச்சு நம்ம அடுத்து என்ன யோசிப்போன்னு கூட அவங்க கெஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து கால் வருதா? கிரெடிட் கார்டு வேணுமா, பிளாட் வாங்குறீங்களான்னு உங்ககிட்ட கேட்க. உங்கள் நம்பர்ஸ் அவங்களுக்குலாம் எப்படி போச்சுன்னு யோசிச்சுருக்கீங்களா? இங்கே தான் டேட்டா புரோக்கர்ஸ்ன்னு ஒரு கூட்டமே வேலை பார்க்குது. நம்ம ஐடென்டிட்டியை நமக்கே தெரியாமலே அவங்களுக்கு தான் தரோம். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. டேட்டா புரோக்கர்ஸ்ன்றவங்க யாருன்னா, அவங்க உங்ககிட்ட நேரடியாக பேச மாட்டாங்க. உங்கள் ஷாப்பிங் ஹிஸ்ட்ரி, உங்கள் லொக்கேஷன், உங்கள் ப்ரௌசிங் ஹேபிட் இதெல்லாம் திருடி ஒரு பெரிய யூசர் ப்ரொஃபைல் ரெடி பண்ணுவாங்க. இந்த ப்ரொஃபைலை அந்த டேட்டா ப்ரௌசர் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு லட்சக்கணக்கில் விற்கிறாங்க. அதில் பாதி எனக்கு கொடுத்துரு. பஜ்ஜில இல்லை, பணத்தில். நம்ம ஒரு சின்ன அக்ரி பட்டனை கிளிக் பண்ணுறது வழியாக நம்ம வாழ்க்கையே அவங்க கையில் போயிடுது. இதெல்லாம் கேட்க பயங்கரமாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்தால் தப்பிச்சுக்கலாம். இங்கே 100% ப்ரைவசிங்கிறது கஷ்டம்தான். ஆனால் இந்த சில விஷயங்கள் மூலயமா நம்ம டேட்டாவை ஓரளவுக்கு காப்பாற்றிக்கலாம். நமக்கு தெரியாமல் டவுன்லோட் பண்ண ஆப்ஸுக்கு கேமரா, மைக்ரோஃபோன் பெர்மிஷன் கொடுக்காதீங்க. கால்குலேட்டர் ஆப்புக்கு எதுக்கு உங்கள் லொக்கேஷன் அண்ட் கான்டாக்ட் லிஸ்ட்? செட்டிங்ஸில் போய் செக் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் மட்டும் பத்தாது, எக்ஸ்ட்ராவாக ஒரு லாக் போட்டு வைங்க. அதுதான் உங்கள் டிஜிட்டல் லாக்கர். ரயில்வே ஸ்டேஷன் இல்லை பஸ் ஸ்டாண்டில் கிடைக்கிற ஃப்ரீ வைஃபைல பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணாதீங்க. ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் முக்கியமாக நீங்கள் ஏதாவது வெப்சைட்குள்ளே போகும்போது அந்த அக்செப்ட் ஆல் குக்கீஸ் பட்டனை கண்ணை மூடிட்டு கிளிக் பண்ணாதீங்க. அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பெர்மிஷன் லெட்டரே. இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் எப்போவாவது ஏதாவது பொருள் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அதே பொருள் உங்கள் சோஷியல் மீடியாவில் ஆடாக வந்திருக்கா? அதை பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே சப்ஸ்கிரைப். டாடா, பை பை, டேக் கேர்.